ஒரு அம்மாவின் மௌனம் ஒரு மகனின் வாழ்க்கையை மாற்றிய கதை. சில அம்மாக்கள் எல்லாம் ரொம்ப பேச மாட்டாங்க, ஆனா அவங்களோட மௌனம் தான் அவங்களோட வீட்டையே காப்பாத்துற சக்தியா இருக்கும். இந்த கதையில் இருக்கும் அம்மா யாருக்கும் புகார் சொல்லல, யாரிடமும் உதவி கேட்கல. ஆனா அவளோட வாழ்க்கை முழுக்க இருந்த ஒரே ஒரு விஷயம், என் பையன் என்னை விட உயரமா போகணும், அது மட்டும்தான். தென் தமிழகத்தின் பக்கத்தில ஒரு சின்ன கிராமம். அங்க ஒரு ஓலை வீடு. அந்த வீட்டில் வாழ்ந்தவள் தான் சரஸ்வதி. அவளுக்கு கணவர் இல்லாத வாழ்க்கை, சம்பளம் இல்லாத நாட்கள். ஆனா அவளுக்கு ஒரு பெரிய பொறுப்பு மட்டும் இருந்தது. அது அவனுடைய மகன் ராகுல் தான். அவள் தினமும் காலை 4 மணிக்கு எழுந்து வேலைக்கு போவாள். வீடு துடைக்கும் வேலை, துணி துவைக்கும் வேலை, வயல் வேலை கூட சில நாட்களில் செல்வாள். ஒரு நாள் கூட அவள் ஓய்வெடுக்க மாட்டாள். அவளுடைய ஒரு பழக்கம், வேலை முடிஞ்சு வீட்டுக்கு வந்ததும் மகனை பார்த்து சிரிப்பது மட்டும்தான். ராகுல் நல்ல மாணவன். ஆனா ஒரு நாள் ஸ்கூல்ல பெரிய ஷாக். டீச்சர்ஸ் சொல்றாங்க, ஃபீஸ் கட்டலைனா எக்ஸாம் எழுத முடியாது என்று அவனிடம் கூறுகிறார். ராகுல் வீட்டுக்கு ஓடி வர்றான். அம்மாவிடம் அனைத்து விபரத்தையும் கூறி என்ன செய்ய போறோம் என்று கேட்கிறான். அம்மா ஒரு நொடி பேசாம நிற்கிறாங்க. பிறகு சிரிச்சுட்டு சொல்றாங்க, நீ படிடா தம்பி, எல்லாமே நான் பார்த்துக்கிறேன். ஆனா அந்த நைட் அவள் தூங்கல. வீட்டுக்கு வெளியே உட்கார்ந்து அழுகிறாள். எப்படி இந்த ஃபீஸ் கட்டுறது? அந்த சைலன்ஸ் தான் அவளோட ரியல் பெயின். அடுத்த நாள் அவள் இன்னும் கூடுதல் வேலை எடுக்கிறாள். ஒரு நாள் அவள் வேலை முடிச்சு வரும்போது திடீர்னு மயங்கி விழுந்துடுறாள். அவளை ராகுல் தாங்கி பிடிக்கின்றான். அம்மா, என்னாச்சு உனக்கு? அவள் மெதுவா சொல்றா, எனக்கு ஒண்ணுமில்லடா, நான் நல்லா தான் இருக்கேன் என்று. ஆனா அவளோட கை நடுக்கத்தை ராகுல் பார்த்துட்டான். அந்த நொடியில் அவன் மனசுல ஒரு தாட், இனி நான் தான் அம்மாவை காப்பாத்தணும். அடுத்த நாள் ராகுல் பார்ட் டைம் வேலைக்கு போக ஆரம்பிக்கிறான். பள்ளி, பகுதி நேர வேலை, வீட்டு பொறுப்பு என்று அவன் தூங்காம வேலை பார்க்குறான். ஒரு நாள் அம்மா பார்த்து அழுகிறாள். நான் உன்னை படிக்க வைக்கணும்னு நினைச்சேன், ஆனா நீ என்னையே காப்பாத்துறியேடா என்று. ராகுல் சொல்லுறான், அம்மா, நீ இல்லனா நான் இல்ல, நீ எனக்காக வாழுற மாதிரி தான் நானும் உனக்காக வாழுறேன் என்றான். இப்படியே படிப்பு, பகுதி நேர வேலை, வீட்டு பொறுப்பு என்று வாழ்நாள் காலம் சென்று கொண்டிருக்கிறது. பல வருடங்கள் கழித்து ஒரு நாள் ராகுலுக்கு கால் வருது. யூ ஆர் செலக்டட் இன் ஐடி கம்பெனி. அந்த மோமெண்ட் வீட்டுல ரொம்ப அமைதியா இருக்கு. அம்மா உட்கார்ந்து இருக்காங்க. ராகுல் ஓடி வந்து சொல்றான், அம்மா, இது நம்ம கனவு நாள் என்று தனக்கு வேலை கிடைத்ததை சொல்றான். அவள் சந்தோஷமும் பெருமிதமும் அடைகிறாள். அவன் ஃபர்ஸ்ட் சாலரி வந்ததும் ஒரு சின்ன சர்ப்ரைஸ். கிராமத்திலிருந்து நகரத்துக்கு ஒரு புதிய வீடு வாங்கி அம்மாவை அழைத்துச் செல்கிறான். அம்மா அந்த வீட்டை பார்த்து முதல் முறையாக சத்தமாக அழுகிறாள். என் வாழ்க்கை இங்க தான் முழுமை ஆகுது என்று கூறிக்கொண்டே அழுகிறாள். ஒரு அம்மாவின் சைலண்ட் சாக்ரிஃபைஸ் ஒரு பிள்ளையின் ஸ்ட்ராங் சக்சஸ் ஆக மாறும் போது தான் வாழ்க்கை முழுமை அடையும். இந்த கதை உங்களை டச் பண்ணிருந்தா உங்கள் அம்மாவுக்கு ஒரு நன்றி சொல்லுங்க. இன்னும் இன்ட்ரெஸ்டிங் ஸ்டோரிஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.